வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 27 நட்சத்திரக்கூடிய சித்தர்களை பற்றி பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரக்கூடிய சித்தர் பேர் என்ன, ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் இந்தந்த சித்தரை நினச்சி வணங்கினா நன்மை நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். அசுபதி நட்சத்திரக்கூடிய சித்தர் வந்து காலங்கிநாத சித்தர். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சித்தர் பாண்டக்கூடிய சித்தர் போகர் சித்தர். இவர் நல்லா பிரபலமானவர், பழனிமலையில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரக்கூடிய சித்தர் ரோம மகரிஷி சித்தர். இவர் வழங்குறது மூலமாக கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையப்பெறும். ரோகிணி நட்சத்திரக்கூடிய சித்தர் மச்சமுனி சித்தர். மச்சமுனி சித்தர் வந்து ரோகிணி நட்சத்திரக்கூடிய சித்தர். மிருகசீரன் நட்சத்திரக்கூடிய சித்தர் வந்து பாம்பாட்டி சித்தர். திருவாதி நட்சத்திரக்கூடிய சித்தர் வந்து இடைக்காடா சித்தர். புனர்பூசம் நட்சத்திரக்கூடிய சித்தர் தன்வந்திரி சித்தர். பூசம் நட்சத்திரக்கூடிய சித்தர் கமலமுனி சித்தர். ஆயிலியம் நட்சத்திரக்கூடிய சித்தர் அகஸ்திய சித்தர். சித்தருக்கெல்லாம் மூத்த முனிக்கும், ரிஷிக்கெல்லாம் ரிஷி மூத்தவர், எல்லா சித்தருக்கும் மூத்தவராக சொல்லக்கூடியவர் அகஸ்தியர் சொல்லுவாங்க. ஸோ ஆயில் நட்சத்திரக்கூடிய சித்தர் வந்து அகஸ்திய சித்தர். மகம் நட்சத்திரக்கூடிய சித்தர் சிவவாக்கியர். சிறு வயதில் பிறக்கும் பொழுதே சிவா சிவா என்று கூடியதால் சிவவாக்கியர் அழைக்கப்பட்ட சிவவாக்கியர் ஆவார். ஸோ சிவா சிவான்னு சொல்லும் போதெல்லாம் கூட நம்ம சிவவாக்கியர் நினைத்தால் சிவவாக்கியர் கடாட்சம் அதிகமாக கிடைக்கப்பெறும். பூர நட்சத்திரக்கூடிய சித்தர் ராமதேவர் ஆர் யாக்கோபு என்று அழைக்கப்படக்கூடியவர். இவருக்கு சமாதி வந்து இங்கே இருக்குது. அது போக வெளிநாட்டில் ஒரு இடத்துலையும் இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த வெளிநாட்டுக்கு தான் அவருக்கு பேர் வந்து யாக்கோபு அப்படின்னு சொல்லி பேர். பூரம் நட்சத்திரக்கூடிய இன்னொரு தெய்வீக பெண்மணின்னு சொன்னோம்னா ஸ்ரீ ஆண்டாள். ஸ்ரீ ஆண்டாள் வந்து பூர நட்சத்திரங்களுக்கு அருள்கடாட்சம் புரிவதில் வல்லமை வாய்ந்தவர். உத்திரம் நட்சத்திரக்கூடிய சித்தர் வந்து காக புஜங்கர். காக புஜங்கர் அழைக்கப்படக்கூடியவர் உத்திரம் நட்சத்திரக்கூடிய சித்தராவார். அஷ்டம் நட்சத்திரக்கூடிய சித்தர் கருவூரார். அஷ்டம் நட்சத்திரக்கூடிய சித்தர் கருவூரார். ஸோ கருவூரார் வந்து அப்படியே சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து அப்படியே சிவலிங்கத்துக்குரிய மறைந்து விட்டதாக வரலாறு சொல்லப்படுது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சித்தர் வந்து கருவூரார். சரிங்களா. சித்திரை நட்சத்திரக்கூடிய சித்தர் வந்து புன்னாக்கீசர். புன்னாக்கீசர் என்பவர் சித்திரை நட்சத்திரக்கூடிய சித்தராக வணங்கப்படுகிறார். சுவாதி நட்சத்திரக்கூடிய சித்தர் அப்படின்னு சொன்னோம்னா அவர் புலிப்பாணி. புலிப்பாணி என்பவர் சுவாதி நட்சத்திரக்கூடிய சித்தராக இருக்கிறார். விசாக நட்சத்திரக்கூடிய சித்தர்கள் அப்படின்னு சொன்னோம்னா நந்தீசர் புதம்பை. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சொல்றாங்க. அதனால நீங்க ரெண்டு பேர்த்துல யார் உங்களுக்கு அதிக அலட்சியம் கொடுக்குறார்களோ அல்லது யாரை உங்களுக்கு பிடிக்கிறதோ அவரை நீங்க வணங்கி கொள்ளலாம். ஸோ நந்தீசர் புதம்பை என்பவர் இருவரும் விசாக நட்சத்திரக்கூடிய சித்தர்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள். அனுசம் நட்சத்திரக்கூடிய சித்தர் வான்மீகர். வான்மீகர் என்று கூறப்படக்கூடியவர் அனுசரிக்கக்கூடிய சித்தர். இந்த வான்மீகரை வால்மீகி என்றும் கூறுவார்கள். சரிங்களா. கேட்டை நட்சத்திரக்கூடிய சித்தர் வியாசர். சித்தர் வியாசர். அந்த வியாசர் என்பவர் காற்றிலே கலைந்திருக்கக்கூடியவர். அவர் நீங்க மனசில் நினைச்சீங்கனாலே உங்களை தேடி வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்த சித்தராக இருப்பார். மூல நட்சத்திரக்கூடிய சித்தர் வந்து பதஞ்சலி. பதஞ்சலி முனிவர் யோகத்தை தன்னகத்தை அடக்கி குண்டலினியை மேலெழுப்பும் பலவிதமான பயிற்சிகளை வெளிப்படுத்தினவர் பதஞ்சலி முனிவர். பூராடம் நட்சத்திரக்கூடிய சித்தர் ராமதேவர். உத்திராடம் நட்சத்திரக்கூடிய சித்தர் கொங்கணர். திருவோண நட்சத்திரக்கூடிய சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அவிட்டம் நட்சத்திரக்கூடிய சித்தர் திருமூலர். சதயம் நட்சத்திரக்கூடிய சித்தர் கௌபாலர். புரட்டா நட்சத்திரக்கூடிய சித்தர் சோதிமுனி அல்லது ஜோதிமுனி. ஸோ சோதிங்கிறது தான் இங்க வந்து சோதினா ஒளி அப்படிம்பாங்க. ஸோ அந்த சோதிமுனி என்பவர் புரட்டா நட்சத்திரக்கூடிய சித்தராக இருக்காரு. இவர் குரு படம் இல்லை, அதனால நீங்க சோதியை வச்சு இவர் வந்து வணங்கிக்கலாம். உத்திரட்டா நட்சத்திரக்கூடிய சித்தர் டமரகர். இவர் ஒரு சிறு ஓசையின் மூலமாக இறைவனுக்கு சேவகம் செய்யக்கூடியவர். அந்த தன்மையில இங்க நீங்க சின்ன மணியை வச்சு வீட்டில் இது பண்ணி நீங்க டமரகர் வந்து அருள்கடாட்சத்தை பெற முடியும். ரேவதி நட்சத்திரக்கூடிய சித்தர் சுந்தரானந்தர். சுந்தரானந்தர் என்பவர் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர். பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா